கிரிக்கெட் ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, அது நம்ம கூட இருக்க உணர்வுகளில் ஒன்று மாதிரி. கிரிக்கெட் யார் என்னன்னு தெரியாத பல கோடிக்கணக்கான மக்களை ஒன்று சேர்த்து ஒரே ஆசையை அவங்க எல்லாருக்கும் உருவாக்கும். நம்மளோட வாழ்க்கையில் எந்த விசேஷங்களுக்கும் போகாமலோ இல்லை போக பிடிக்காமலோ இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் ஏன் இத்தனை பண்டிகைகளை உருவாக்குனாங்க தெரியுமா? உள்ளூர்லேயோ வெளியூர்லேயோ போய் கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற நம்மளோட எல்லா உறவினர்களையும் சும்மா ஒரு 2 நாள் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும்னு கூப்பிட்டா யாரும் அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டாங்க. இதே ஒரு திருவிழான்னு கூப்பிட்டா அவங்க எல்லாரும் வந்துதான் ஆகணும். வந்து அந்த 1 நாளோ 2 நாளோ தங்களோட கஷ்டங்களெல்லாம் மறந்து அவங்க குடும்பத்துக்கு கூடவும் உறவினர்கள் கூடவும் சந்தோஷமாக இருப்பாங்க. இதுக்காக தான் இத்தனை பண்டிகைகள், திருவிழாக்கள். ஆனால் இப்போ இருக்க டிஜிட்டல் லைஃப்பில் இது எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. ஆனால் இப்போ தான் நான் ஒன்று பார்த்தேன். தொடர்ந்து வேலை பார்க்குற நம்ம இந்த கிரிக்கெட் நடக்கிற 2-3 மாதம் மட்டும் என்ன வேலை கிடந்தாலும் அது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு கிரிக்கெட் பார்க்குறோம் ஒரு கூட்டமாக சேர்ந்து. அப்போ அப்படின்னா நமக்கு கிரிக்கெட் ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, அது ஒரு பண்டிகை மாதிரி. இதை நம்ம எல்லாரும் ஒன்றா